அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு வைகாசி மாத ராசி பலன்கள். இந்த வைகாசி மாதத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது சனி பகவான் மீன மனையிலேயே தான் இந்த மாதம் இருக்க போகிறார், எந்த மாற்றமும் இல்லை. அதே போல் செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோட மேசத்தில் அமர இருக்கிறது. இந்த ராகு கேது எந்த மாற்றம் இல்லை. கேது பகவான் சிம்மத்திலும் ராகு கும்பத்திலும் அமர்ந்திருக்காங்க. இந்த மாதம் வைகாசி முழுவதும் சூரிய பகவான் ரிஷபத்தில் வீற்றிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 3 கிரகங்கள் இந்த மாதம் பெயர்ச்சி ஆகிறது. அதில் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் 15ஆம் தேதி, அதாவது 29/5/2026 அன்று புதன் பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாகி அங்கே ஆட்சி பலம் வலிமை அடைய போகுது புதன் பகவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான், இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ மிதுனத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 29, அதாவது வைகாசி மாதம் 25ஆம் தேதி, அதாவது 8/6/2026 கடகமனைக்கு பயிற்சி ஆகிறார். மிக முக்கியமாக இந்த வைகாசி மாதம் வருடாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான சுப காரியங்களை செய்யக்கூடிய அந்த குரு பகவான், தனக்காரக கிரகமான குரு பகவான் இதுவரை மிதுனத்தில் இருந்தார் அல்லவா, இப்போ குரு பயிற்சி நடக்குது. எப்போ சார் அப்படின்னா வைகாசி மாதம் 19ஆம் தேதி 2/6/2026 அன்று குரு பகவான் கடகத்துக்கு பயிற்சியாகி உச்ச பலத்தோடு இருந்து பலனை கொடுக்க போகிறது. அப்போது இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த வைகாசி மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போகுது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலில் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கன்னி ராசி அன்பர்களே, வைகாசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. இப்போ லக்னாதிபதி ராசியதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு. அதைவிட முக்கியமான அம்சம் என்னென்னா இந்த வைகாசி மாதம் 15ஆம் தேதி புதன் பகவான் உங்கள் ராசி அதிபதி 10ஆம் இடத்துல போய் அமர்ந்து ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக உட்கார்ந்து போகிறார். அப்போ ராசிநாதன் வலிமை அடைய போகுது. அப்போ எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் நடக்க போகுது. போன மாதம் நடக்காத சில விஷயங்கள் இந்த மாதம் நடக்க போகிறது. மகிழ்ச்சி தரக்கூடிய சில நல்ல விஷயங்கள் உங்கள் காதில் விழக்கூடிய அமைப்பு, ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். புத்திசாலித்தனம், அறிவார்ந்த நுட்பமான செயல்களில் ஈடுபடக்கூடிய தன்மை இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. படிப்பறிவு இருக்கும், ஆற்றல், தகவல் தொடர்புத்துறை, கம்யூனிகேஷனில் நிறைய பேர் இருப்பீங்க. அப்போது நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு எதிர்பார்க்கலாம். ஏன்னா லக்னாதிபதி ராசி அதிபதி நல்ல நிலையில் இருக்க போகிறது. 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கார். தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தின் அதிபதி குரு பகவான் பார்க்குறார். அப்போ தனத்துக்கு ஏதாவது குறைவு ஏற்படுத்திடுமோ? நிச்சயமாக இல்லை. பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை தான். சரி, 2ஆம் அதிபதி இப்போ 10ல் இருக்கார். அதுக்கப்புறம் 11ஆம் இடத்துல அமரப்போகிறார். எப்போ 11ஆம் இடத்தில் அமரப்போகுதுன்னா இந்த வைகாசி மாதம் 25 லாபஸ்தானத்தில் அமரப்போகிறார். குருவும் வந்துடுது. அப்போ குரு புதன் சேர்க்கையானாலே பணத்துக்கு பிரச்சனை இல்லை. பணம் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்கள் பேக்கெட்டில் நிரப்பக்கூடிய அமைப்பு இருக்குது. பொருளாதார மேன்மைகளுக்கு அச்சாணி போடக்கூடிய, அதாவது பொருளாதார மேன்மையை அடைவதற்குண்டான அத்தனை முயற்சிகளையும் அதற்குண்டான ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய அமைப்புங்கிறது நல்லாவே இருக்க போகுது. ஏன்னா புத்திசாலித்தனமான புதன் பகவான் வலிமை இருக்க போகிறார். தனாதிபதி, குடும்பாதிபதி, வாக்காதிபதி லாபஸ்தானத்தில் போய் அமர இருக்கிறார். அப்போது 2ஆம் இடம் நல்லபடியாக இருக்க போகுது. குடும்பம் நன்றாக இருக்க போகுது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் களையப் போகிறீர்கள். குடும்பத்தில் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கப் போகிறது. குடும்பத்தில் ஒரு புதிய உறவு இணைக்கப் போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். 3ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி. செவ்வாய் தான் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன். அவர் ஆட்சி பலத்தோடு இருக்கார்.
இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் குரு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை டச் பண்ணிடுறார். 3ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணுறார். அப்போது கன்னிக்கு ஆஃப்டர் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நிறைய நன்மைகள் நடக்க காத்து கொண்டிருக்குன்னு சொல்லுவேன். அப்போ 3ஆம் இடம் என்பது அப்படியே ஒரு புகழை கொடுக்கக்கூடிய, ஒரு கீர்த்தியை கொடுக்கக்கூடிய இடம், முயற்சியை கொடுக்கக்கூடிய இடம், டிராவலை கொடுக்கக்கூடிய இடம், ஒப்பந்தத்தை கொடுக்கக்கூடிய இடம். ஸோ இப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம். வியாபார நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம், தகவல் தொடர்பு துறையில் சாதிக்கக்கூடிய தன்மைகள். அப்போது சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயத்தில், அதாவது எப்படின்னா இந்த கன்னிக்கு மட்டும் சகோதர உறவுகளில் ஏதாவது ஒரு சின்ன விரிசலாவது இருக்கும். நீங்கள் என்னதான் நல்லது பண்ணாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தும். ஸோ அங்கே மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்குங்க. மற்றபடி உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும், தொட்டது துளங்கும். ஆஃப்டர் குரு பயிற்சிக்கு அப்புறம் 4ஆம் அதிபதி இப்போ 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறது சூப்பர். அப்போது சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்புங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது. ஏன்னா சுக்கிரனும் பார்த்துறாரு, 4ஆம் அதிபதியும் பார்க்குது. அப்போ ஒரு வீடு வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு டக்குன்னு முடிஞ்சிடும், வீடு வாங்கிடுவீங்க. இந்த வீட்டை சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலும், ஒரு ஆல்ட்ரு பண்ணணும், அல்லது வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கணும், கட்டின வீட்டை வாங்கணும், அல்லது வீட்டை மாற்றணும். ஸோ இப்படி அந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அடுத்து சுக்கிரன் வாகனம், புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகமும் இந்த கன்னிக்கு உண்டுன்னு சொல்லுவேன். நிறைய பேர் வாங்குவீங்க. இந்த காலகட்டத்தில் புதிய வாகனத்தை வாங்கணுங்கிறத உறுதிப்பாட்டுடன் செயல்படும், அல்லது அதை பற்றி பேசாமல் இருக்க மாட்டீங்க. அந்த எனக்கு இது பிடிச்ச வாகனம், இதை வாங்கலாமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷனாவது குடும்பத்தில் நடக்காமல் இருக்காது. 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி, காதல் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்கார். அப்போ காதல் கை கூடுமா சார்? நான் 100% கை கூடும். நான் காதலில் இருக்கேன் சார், 1 வருஷமாக இருக்கிறோம், 2 வருஷமாக இருக்கிறோம், ஒரு திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறோம், இது வரைக்கும் நடக்கலை, இப்போ நடக்குமா? 100% சாத்தியக்கூறு உண்டு. ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அந்த 7ஆம் அதிபதி, திருமணஸ்தானத்தின் அதிபதி வந்து உட்கார போகிறார், உச்சமாக உட்கார போகிறார். அப்போது நிறைய சுப விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த கன்னிக்கு ஆஃப்டர் குரு பயிற்சிக்கு அப்புறம். அதாவது இந்த மாதம் வைகாசி மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் 2/6/2026 மங்களகரமான விஷயங்கள் என்ன வேணால் எடுத்துங்க, குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா 11ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய குரு பகவான் நேராக 5ஆம் இடத்தை பார்த்துறார். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளவு பிரார்த்தனை வச்சோம், எவ்வளோ பரிகாரம் செஞ்சோம், இது வரைக்கும் நடக்கலைங்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கொடுக்கும். குழந்தை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அந்த வருத்தம் நீங்கும். குழந்தை என் பேச்சு கேட்க மாட்டேங்குது என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்கள் நிறைய பேர். ஸோ அதெல்லாம் சரியாக போகிறது. குழந்தைகளினுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்புங்கிறது பரிபூர்ணமாக உண்டு. ஏன்னா 5/11 இயற்கையாய இறைவன் கொடுத்த அந்த வரத்தினுடைய அடிப்படையில், உங்களுடைய பிரபஞ்சத்தினுடைய அடிப்படையில், உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அடிப்படையில், உங்கள் குல தெய்வத்தினுடைய அடிப்படையில் இது நடக்க காத்து கொண்டிருக்கிறது. நல்ல செய்திகள். அப்போ குழந்தை படிப்பு நல்லா இருக்குது, குழந்தை பாக்கியம் உண்டு, உங்கள் பூர்வீகம் நல்லா இருக்குது, பூர்வீகத்தை போயிட்டு வரக்கூடிய அமைப்பு, குலதெய்வத்தின் அனுகூலம் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல விஷயங்கள், பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் எதிர்பார்க்கலாம். அப்போ திருமணம் நடக்குமா சார்? சுபகாரியம் 100% உண்டுன்னு சொல்லிட்டேன். எப்படி சார் சொல்கிறீங்க அடிச்சு? 11ஆம் இடத்துல குரு, 7க்குரியவன் 11ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த 11ஆம் இடத்திலிருந்து தனது பாக்கிய பார்வையாக 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை, திருமணஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறது.
திருமணமே வேண்டான்னு சொல்லி கொண்டிருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஏற்கனவே திருமணம் முறிந்து விட்டது, டிவோர்ஸ் ஆகிவிட்டது, இரண்டாம் திருமணம் செய்யணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய கன்னிக்கு கூட இந்த காலகட்டம் நல்ல காலகட்டம். 7ஆம் இடம் என்பது சமூகத்தினுடைய அங்கீகாரத்தை குறிக்கக்கூடிய இடம். இதுவரைக்கும் நீங்கள் யார், இவங்க மற்றவங்க யாருமே உங்களை பற்றி தெரியலனா கூட இப்போ உங்களை பற்றி தெரியக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்து விட்டதுன்னு சொல்லலாம். அப்போ நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்களா சார்? 100% உண்டு. நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த கன்னிக்கு நிச்சயமாக உண்டு. என்ன கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும். முதல்ல பிடிவாத குணம், கோப குணம், ஆக்ரோஷ குணம் இருக்கும். அதுக்கப்புறம் சமப்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. இது வரைக்கும் தொழிலே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க கூட இப்போ சொந்த தொழில் செய்யலாம் என்கின்ற உந்துதல் உங்கள் மனசில், ஆள் மனசில் தோணாமல் இருக்கவே முடியாது. 2 பேர் சேர்ந்து, கணவன் அல்லது மனைவி சேர்ந்து, அல்லது உறவுகளோடு சேர்ந்து எப்படியாவது ஒன்று செய்யணும், அல்லது நண்பர்களோடு சேர்ந்து ஒரு கூட்டு தொழில் செய்யணும், ஒரு கூட்டு ஒப்பந்தத்தோடு செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கண்டிப்பாக உங்கள் மனசில் ஆழமாக ஏற்படுத்தும். அப்போ கூட்டு தொழில் வருமா சார்? கண்டிப்பாக வரும். கோச்சார ரீதியாக வரும். இப்போ இருக்கக்கூடிய தசாபுத்தியின் அடிப்படையில் வரும். சொந்த தொழில் செய்யலாமா சார்னா உங்கள் ஜாதகம், அது உங்களுக்கு 6, 8, 12 தசாபுத்தி நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. சந்திரன் போய் 6, 8, 12 இருக்குது உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா அப்பவும் நீங்கள் யோசிக்கணும். அப்போது இந்த காலகட்டம் சமூக அங்கீகாரம், சமூகம் சார்ந்த விஷயங்கள், சமூகத்தில் ஒரு நன்மதிப்பு பெறக்கூடிய தன்மை, சமூக காரியங்களில் ஈடுபடக்கூடிய, அதாவது பொதுநல தொண்டுகளில் ஈடுபடக்கூடிய அமைப்புகள் நல்லாவே இருக்குது. 8ல் செவ்வாய் இருக்குது சார், கோபம் வரும் சார், பட்டுன்னு கோபம் வரும். அந்த கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை கன்னிராசி என்பவர்கள் மனசில் பதிவைத்துக் கொள்ளுங்கள். சூரியன் புதன் சேர்ந்திருக்கார். புதன் 10ஆம் இடத்துல வந்து அமரப்போகிறார். தொழில் மாற்றங்கள், அதுவும் குறிப்பாக சாஃப்ட்வேர், கலைத்துறை, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தகவல் தொடர்பு துறை, நிறைய பேர் தகவல் தொடர்பு துறை. ஏன்னா புதன் தான் தகவல் தொடர்புக்கு சொந்தக்காரர். அப்போ புதன் ஆட்சி பலத்தோடு இருக்க போகிறார். அப்போ புதன் யாருக்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கோ, ஒரு தகவல் தொடர்பு துறையில் நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் உங்கள் ஜாதகத்தில் புதன் வலிமை உடையவனாக இருக்க வேண்டும். புதனும் சுக்கிரனும் 2 சேர்ந்து கம்பைன்டு ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா தகவல் தொடர்பு துறை, கம்ப்யூட்டரில் கண்டிப்பாக படிக்கணுங்கிற ஆர்வங்கள் அதிகமாக எழும். ஸோ கன்னிக்கு இந்த வைகாசி மாதம் நல்ல செய்திகளையும் நல்ல தன்மைகளையும் ஏற்றத்தையும் உயர்வையும் நினைச்சது சாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்கிறத கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இந்த கன்னிராசி அன்பர்கள். இன்னும் ஒரு துல்லிய பலன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். 2026 எப்படி இருக்க போகுது? தொழிலா வேலையா? தொழில்னா எப்போ அமையும்? அதுக்கான விதி கொடுப்பினை உண்டா இல்லையா? வேலையாக இருந்தால் எப்போ நமக்கு ப்ரமோஷன், இடமாற்றம் நிகழும்? +2 ரிசல்ட் வந்துருச்சு. என்ன கோர்ஸ் படிக்கக்கூடிய கொடுப்பினை உங்கள் ஜாதகத்தில் இருக்குது? எந்த கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ தான் திருமணம் நடக்கும்? குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும்? எப்போ நான் வீடு கட்டுவேன்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு, அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.